ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும். ரொம்ப அழகான ஒரு பசுபதிநாத் முக்திநாத் யாத்திரையெல்லாம் போயிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னையோட எங்கள் யாத்திரை பூர்த்தி ஆகிறது. ஏப்ரல் 19th இந்த யாத்திரை ஆரம்பித்தோம். 27th இன்றைக்கி நான் ரிட்டர்னிங் பேக் டு சென்னை. முக்கியமாக இந்த யாத்திரை வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக இந்த யாத்திரையில் நிறைய எல்டர்ஸ் அதாவது 60க்கு மேலே தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே. நாங்கள் வந்து ஒரு 55 பேர் இந்த யாத்திரையில். அதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஏஜ் ஐ திங்க் அரௌண்ட் 85 ஆர் சம்திங். 85, 82, 75, 70, அப்புறமா அபவ் 60. 50 வயசில் பார்த்தோம்னா ஒரு 2-3 பேர் இருப்போம். 40, 30, 35 வயசில் ஒரு 2 பேர் இருப்போம். மற்ற எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ். ஆனால் எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ரீசன் வந்து நல்ல ஆர்கனைசிங். மீட் மிஸ்ஸஸ் ஷர்மிளா சாலிகிராமம். நேபாளில் வந்து அவ்வளோ அழகாக ஷீ இஸ் டூயிங் கிரேட் சர்வீசஸ். அபூர்வா டூர்ஸ் அண்ட் ட்ரெக்ஸ். அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, எங்களுக்குலாம் வருஷம் வருஷம் நேபாள் வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு எவ்ரி ஒன் ஃபெல்ட் வெரி குட், வெரி ஹாப்பி. த ஃபுட், த ட்ராவல், அப்புறமா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது, த ஸ்டே எல்லாமே கம்ஃபர்டபுள். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 9 நாளில் எவ்ரிடே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சென்னை டு காட்மாண்டு வந்துட்டோம். காட்மாண்டில் அடுத்த ஒரு நாளில் வந்து பசுபதிநாத், ஜலநாராயணன், குஹேஸ்வரி இதெல்லாம் பார்த்தோம். இதில் ஒரு 13 பேர் முன்னாடி நாள் வந்துட்டா அவர்கள்லாம் காட்மாண்டு தர்பார் ஸ்கொயர், பசுபதிநாத் இதெல்லாம் விஷயம் போய் காமிச்சாச்சு. தென் 21st நாங்கள் வந்து காட்மாண்டுலேருந்து போக்ரா பை ஃப்ளைட். 55 பேர் ஃப்ளைட்டு. யூ கேன் இமேஜின். அது 72 பேர் ஃப்ளைட்டில் 55 பேர் நாங்கள் தான் இருந்தோம். ஸோ அத்தனை பேக்கேஜ், ஒரு ஆளுக்கு 2 பேக்கேஜ் வச்சுக்கோங்களேன். 55 பேர்னா கிட்டத்தட்ட 110, 130 பேக்கேஜ். பெட்டி பேக்கேஜ், அப்புறம் ஹேண்ட்பேக், எவ்ரி திங் ரொம்ப அழகாக பார்த்து ஷீ மேட் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆக்சுவலி சொல்லணும்னா 20th மார்னிங் நாங்கள் எவரெஸ்ட் சுற்றி பார்க்க போனோம். 2 ஃப்ளைட்டு, ஆல்மோஸ்ட் 2 ஃப்ளைட்டோ 3 ஃப்ளைட்டோ நினைக்கிறேன். இல்லை 2 ஃப்ளைட். ரொம்ப ஜோராக அதெல்லாம் காத்தால 5:30 மணிக்கு எழுந்து அதுக்குள்ளே எங்களுக்கு வண்டி வந்து ரெடியாகி காஃபி டீ சாப்பிட்டுட்டு அழகாக போய் பார்த்துட்டு எவரெஸ்ட் எல்லாம் அப்படி நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு. ஸோ எல்லாமே நாங்கள் இந்தியாவிலேருந்து பேசினோம். எல்லாமே டீட்டெயில்டு கேட்டோம். அதாவது ஒரு ஹிடன் இதுவே எதுவுமே இல்லை. டிரான்ஸ்பரண்ட், அதுதான் மெயின். யூஸ்வலாக டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் இந்த டிரான்ஸ்பரன்சி தான் மிஸ்ஸிங் ஆகும். எங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியே மிஸ்ஸிங் ஆகலை. அவ்வளோ அழகாக ஷி டிட் ஆல் த திங்ஸ் கம்ஃபர்டபுளி. அதுக்கப்புறமா எவரெஸ்ட் அன்றைக்கி மார்னிங் எவரெஸ்ட் பார்த்தோம் 20th அன்றைக்கி. அப்புறம் 21st அன்றைக்கி போக்ரா ஃப்ளைட் பிடிச்சோம். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் அங்கே ஆரத்தி. தென் 22nd போக்ரா டு ஜோம்சன். அதுக்கப்புறம் ஜோம்சன்லேருந்து முக்திநாத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா திரும்பியும் ஜோம்சம் டு போக்ரா, தென் போக்ரா டு காட்மாண்டு, காட்மாண்டு டு ஜனக்பூர். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 6 ஃப்ளைட்டோ 7 ஃப்ளைட்டோ நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லா இடத்துலையும் ரொம்ப கன்வீனியன்ட். மெயினாக ஃபுட், அதுவும் ஜோம்சம் அங்கே ஒன்றுமே கிடைக்காது, சின்ன ஊர். ஆனால் அவ்வளோ நல்ல ஹோட்டல் தங்கினோம். தென் கேன் யூ இமேஜின் அந்த அங்கே இருக்கிற அந்த சில்னஸில் மார்னிங் சுட பொங்கல், சட்னி, சாம்பார். தென் மத்தியானம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் தயிர் சாதம், சாம்பார் சாதம். அதாவது நாங்கள் பொங்கல் சாப்பிட்டு நாங்கள் முக்திநாத் போய்ட்டு வரும்போது சாயங்காலம் 6 மணி ஆகிடுது. அதுக்கு யாருக்கும் பசிக்கவே இல்லை. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மாதிரி நெக்ஸ்ட் டேவும் நைட்டு வந்து நல்லா ரவா கிச்சடி எல்லாம். ஏன்னா வயசானவர்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். தென் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே திரும்பி ஜோம்சம்லேருந்து போக்ரா வந்தோம். போக்ராலேயும் அழகாக அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்த்தோம். அங்கேயே ஃபுட் வாஸ் ஸோ குட், ஹோட்டல் வாஸ் ஸோ குட். திரும்பியும் போக்ராவோட திருப்பி காட்மாண்டில் ஸ்டே அண்ட் காட்மாண்டில் திருப்பியும் கோவில்லாம் போய்ட்டு வந்தோம். சாங்கு நாராயணன், நல்ல கைட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. எல்லோரும் ப்ளசன்ட், அதாவது எப்போ கேட்டாலும் எது கேட்டாலும் ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் எதுக்கு மெயினாக அது லைவ் போட்டேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட் முக்திநாத், பசுபதிநாத் இல்லாட்டி ஏதானும் ஜென்ரலாக நேபாளில் வந்து பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ரிலை ஆன் ஷர்மிளா. ஷி இஸ் டூயிங் எ ஒண்டர்ஃபுல் ஜாப்.
ஸோ ஷர்மிளா எத்தனை வருஷமா இந்த ட்ரெக் பண்ணிட்டு இருக்கீங்க? 2014 onwards. Oh. That's a plus point. So உங்க emotions, what type of food you require, அதெல்லாம் I know because that's the reason I tried my best. Don't worry, நேபாள் வரும்போது we do have many doubts. இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு அப்படி கவலைப்பட வேண்டாம். We are there for you all. Thank you so much. And because of Guruji, thanks to Guruji and team as well. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யுவர் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அப்புறமா கொஞ்சம் சொல்லுமா எப்படி இருந்தது என்ன? சொல்லலாம். ராதே கிருஷ்ணா குருஜி. ராதே கிருஷ்ணா. இந்த ட்ரிப்பு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தேன். எப்படி இருக்குமோ, என்னால் டாலரேட் பண்ண முடியுமா, ஏன்னா ஹிமாலயாஸ்னாலே எனக்கு மெயினாக சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிலாம் ரொம்ப இது பண்ணேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நம்ம சவுத் இண்டியன் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு, ரசம் எல்லாமே இங்கே வந்தோடனே எனக்கு வேறு இடத்துல இருக்கிற ஃபீல் கொஞ்சம் கூட இல்லை. எல்லா இடத்துக்கும் ஃப்ளைட்டு டக் 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 டக்னு ஃப்ளைட்டு, அங்கே போனோடனே ரெடியாக வச்சுருப்பாங்க ஜீப். அவங்க எல்லாருமே சர்வீஸ் ரொம்ப பேஷண்ட்டாக சிரிச்ச மூஞ்சியோடு இருப்பாங்க. என்ன கேட்டாலும் பார்த்து பார்த்து நம்ம பேக்கை எடுத்துகிட்டு போக முடியாட்டி கூட அவங்க கேரி பண்ணுறாங்க நம்ம பேக்கை. எல்லாமே நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னோம்னா குருஜி கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க, வாசலில் ஜீப் ரெடியாக நிற்கும். ஏறி போனோன்னா எல்லா இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. என்னால் எல்லாம் முட்டு வலியிலனால ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ட்ரிப் நான் போயிட்டு வந்த எனக்கு கஷ்டம் தெரியவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு, தங்குற இடம்லாம் சொல்லவே முடியாது, ரொம்ப ரொம்ப சூப்பர். சாப்பாடு, தங்குற இடம், நல்லா தூங்கணும், எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ட்ரிப்பை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஷர்மிளா மேடம் உண்மையிலே ஒரு பிள்ளை மாதிரி நம்மளை பார்த்துக்கிடுவாங்க. அது ஒன்றும் அவங்க ஒரு இதாக இருக்க மாட்டாங்க, ஆர்கனைசராக இருக்கல. நம்ம பிள்ளை மாதிரி இருந்து என்ன வேணும், போங்கோ சாப்பிட போங்கோ, என்ன வேணும் ஏது வேணும் அவ்வளோ பார்த்து பார்த்து நல்லா பண்ணாங்க. அவங்க சர்வீஸ் மேலும் மேலும் நல்லா சிறக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா பகவான் கிருப்பை குரு கிருப்பையில் நீண்ட நாள் நல்லா சௌக்கியமாக அவங்க வேலை பண்ணின்னு ரொம்ப நல்லா இருக்கணும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா குருஜி. ராதே கிருஷ்ணா குருஜி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அதாவது நேபாளத்துக்கு நாங்கள் யாத்திரை கிளம்பும்போது இதுக்கு முன்னால் குருஜியோட ஹிமாலயாஸ் யாத்திரைலாம் நிறைய போயிருக்கோம். இந்த நேபாள யாத்திரைங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப புதுசு. அதனால் நாங்கள் பலதரப்பட்ட யோசனைகளோடு வந்தோம். ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காட்மண்டில் இறங்கினோடனே எங்களுக்கு முதல்ல நேபாள் கரன்சியை கரெக்டாக கவர் போட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எங்கேயுமே எதிர்பார்க்கல. எங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து, துண்டு போட்டு, ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களை வெல்கம் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி முதல்ல வந்தோடனே எங்களை நல்ல அருமையாக ரிசீவ் பண்ணாங்க. ஸோ இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா எங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்ம இந்தியாவில் எப்படி சுற்றி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சாப்பாடாக இருக்கட்டும், அந்த லோக்கலில் சுற்றுறதுக்கு உண்டான வேன் அரேஞ்ச்மெண்ட்ஸு சூப்பராக ஏசி போட்டு நல்ல லக்ஸரியாக ரொம்ப வச்சு அடைக்காமல் வயசானவங்களுக்கு வசதியாக ஒரு வேனில் 8 பேர் 10 பேர் 11 பேர்னு கம்ஃபர்டபுளாக, அதே மாதிரி ஷாப்பிங் போகிறதுக்கு முதற்கொண்டு இவங்க கூட ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் எந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஷாப்பிங் போகணுன்னா கூட ஆள் அனுப்பிச்சு இங்கே இது இருக்கும் அது இருக்குன்னு விசாரித்து, நம்ம ஏதாவது கேட்டோன்னா கூட இது வாங்கி தரலாமான்னா கூட அவங்களோட சபார்டினேட்டை விட்டு வாங்கி எங்களுக்கு காட்மண்டுலாம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அருமையான ஒரு யாத்திரையாக இருந்தது. நம்ம குடும்பத்தோடு யாத்திரை போனால் ஒரு பயம் இல்லாமல் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ வயசானவங்க யார் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஃப்ளைட்டில் உடம்பு சரியில்லைன்னா கூட ஃப்ளைட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசி எமர்ஜென்சி எல்லாம் வாங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதனால் யார் நேபாளத்துக்கு முக்திநாத் யாத்திரை வரணுன்னாலும் வயசை பற்றியோ வசதியை பற்றியோ யோசிக்காமல் ஷர்மிளா மேடத்தை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்க நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எல்லாரையும் நல்லபடியாக கூட்டின்னு வருவாங்க. இவங்க குருஜியோட ஆசீர்வாதத்தினால நல்லபடியாக இருக்கணும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராம். ஸோ ராதே கிருஷ்ணா.
நிறைய பேர் வந்தால் நான் ஒரு 2 பேர் மட்டும்தான் இந்த லைவ் போட சொன்னேன். பிகாஸ் நிறைய பேருக்கு முக்திநாத், பசுபதிநாத் இதெல்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸும் நிறைய வர, ஏன்னா நேபாள் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த போக்ராலாம் அவ்வளோ அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ அழகாக யூ கேன் கான்டாக்ட் ஷர்மிளா. ஐ வில் கிவ் த டீட்டெயில்ஸ் இந்த கீழே வந்து நான் கமெண்ட்டில் போடுறேன், அவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் கார்டு. whenever you want you can go and meet her. ஸோ நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஜனக்பூர் வந்தோம். ஜனக்பூரில் வந்து சீதா மாதா, அந்த தனுஷ் தாம் இதெல்லாம் பார்த்துட்டு நேத்தி இந்தியா கிராஸ் பண்ணி உள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து சீதாமடி, சீதா மாதா பிறந்த இடமெல்லாம் பார்த்துட்டு நவ் வி ஆர் லீவிங் டு சென்னை. ஸோ அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ் அப்படியே உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் லைவ்லாம் போடுறத பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு தேவை இல்லையா, அதனால் இந்த லைவ் நான் போட்டிருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் அண்ட் கான்டாக்ட் மிஸ்ஸஸ் ஷர்மிளா சாலக்கிராமம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. Thank you. ராதே கிருஷ்ணா.